கூட்டணியில் கடைசி வரைக்கும் அரசியல் வந்தாலும் வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க? ஏங்க, திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க. அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி. எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம். என்னென்ன சாதனை செஞ்சோன்னு சொல்கிறோம், என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறோம். அதான் மக்கள் விரும்பி கேட்குறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய வேட்பாளர் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார். கூட்டணி வைப்போம். சார், தொடர்ந்து நீங்கள் பாஜகலேருந்து வெளியே வந்த பின்னாடியும் கள்ள கூட்டணி சொல்லி முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எதனால் சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டீங்க? ஏங்க, ஒரு கட்சி இருக்குது, இது வரைக்கும் இப்படி யாருமே பேசுனது கிடையாது. தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்புறம் கூட்டணி விருப்பம் கூட்டணியிலேருந்து வெளியேறாங்க. அது அந்தந்த கட்சியுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செய்திருக்கிறார். என்ன காரணம் தெரியல. தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி சார் அவ்வளோ பேச மாட்டாங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் அரசியல் வந்தாலும் வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க? ஏங்க, திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க. அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி. நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்சால் உடனடியாக கேட்போம். கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரிசமமாக போட்டிடுறப்ப எங்கள் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்துடுறோம். அப்புறம் தான் பேச வேணும். அதுக்கு முந்தி பேசுனா அதுதான் தவறு. கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது திமுக கை வந்த கலை. அண்ணா திமுக அப்படி அல்ல. எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம். அதிலிருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம், முறியடிப்போம். சரி, இது மோடிக்கான தேர்தல். ஒரு தொகுதியில் கூட அதிமுக ஜெயிக்க முடியாது. அவர் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க. இவராக வாக்களிக்கிறாரு. இவர் பட்டன் அமுத்தராக இருந்தால் அவர் ஜெயிப்பார். நடக்காது. அவர் ஜெயிக்கிட்டோம், அப்புறம் மற்றது பார்க்கணும். தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லாதனால தான் நான் மக்களை வேட்பாளராக நிற்கல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. ஏங்க, இதெல்லாம் அவருடைய சொந்த பிரச்சனைங்க. எனக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? என்னுடைய பிரச்சனை கேட்டால் நான் சொல்லுவேன். சார், நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை கேட்டால் எனக்கு தெரியுமா? அது மாதிரி தான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். நீங்கள் அவரை பார்த்து கேளுங்க. இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டீங்களா அதுக்குண்டான பதில் கிடைக்கும். எங்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா, செலவு பண்ண முடியாதா, இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் அல்ல.